அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் ஈரோடு வெண்டிபாளையம் மஸ்ஜிதே பிலாலுடைய முதல் மாதாந்திர பெண்கள் சிறப்பு பயானுக்கு தலைமையில் நடத்தி கொடுக்கக்கூடிய தகுதிமிக்க இந்த மஸ்ஜிதுடைய முத்தவல்லிய உள்ளிட்ட நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து அதை தொடர்ந்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதினுடைய தகுதி வாய்ந்த இமாம் மௌலானா நூர் முகமது பாக்கவி சத் அவர்களே, துணை இமாம் அப்துல்லா நூரானி சத் அவர்களே, சமூகம் இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளராக இருக்கக்கூடிய தாவூதி அரபியினுடைய பேராசிரியர் மௌலானா முகமது யூசுப் தாவூதி சத் அவர்களே, வருகை இருக்கக்கூடிய எங்கள் மதரசாவுடைய ஆசிரியர் கமாலியா மஸ்ஜிதுடைய இமாம் மௌலானா யாசர் தாவூதி சத் அவர்களே, மிக திரளாக கூடிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருளால் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மாதாந்திர பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஹஸரத் அவர்கள் சில விஷயங்கள் சொன்னார்கள், அதையெல்லாம் நான் துவாவாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்னும் சிறப்பாக சிலவோடு அல்லாஹ் அவர்கள் புரிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, உண்மையிலேயே இன்றைக்கி நிறைய இடங்களில் பயான் ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஈரோடு பழக்காலத்தில் ஜன்னத்துல் பாக்கியாத்தில் தான் 2014 மாதாந்திர பயான் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 100 மாதங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது. அதோடு தொடர்ந்து 4-5 வருடங்களாக மாதாந்திர மீலாது விழாவும் தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்று வருகிறது. ரமதானிலும் தராவிக்கு பிறகு நல்ல உலமாக்களை கொண்டு பயான்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏன் பயான்கள் நடைபெற வேண்டும் அதை மட்டும் நான் சொல்லி நான் அதுக்கு பயான் கேட்கத்தான் வந்தேன். சுருக்கமாக சொல்லி நான் நிறைய செய்வேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உபதேசம் செய்யுங்கள், அவ்வாறு உபதேசம் செய்வது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறான். இப்போ பயான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ டெய்லி பயான் செய்யலாமா? நபிகள் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவங்க ரசூலா பயான் செஞ்சாங்க, சஹாபாக்கள் கேட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட்ட வரமாட்டேங்கிறோம். பயான் இருக்குது வாங்க, பயானுக்கு பிறகு சாப்பாடு வாங்கன்னா கூட கம்மியான பேர் தான் வரும். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, எங்களுக்கு பயான் செய்யுங்கன்னு கேட்பாங்களாம். ரசூலாட்ட கேட்பாங்க, எங்களுக்கு நசீஹத் செய்யுங்க. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படி தொடர்ந்து என்ன செய்யல, பயான் செய்யல. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் வியாழக்கிழமைகள் செய்தாங்க, பயான் செய்தாங்க. ஒரு முறை வைத்து என்ன செய்தாங்க, நபிகள் பெருமான் பயான் செய்தார் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் பரவலாக இன்னைக்கு பயான்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. குறிப்பாக இது பெண்கள் பயான் போடப்பட்டிருந்தாலும் ஆண்களுக்கான பயானம் தான். பள்ளிவாசல் ஆண்கள் இருப்பாங்க, மறைவாக பெண்கள் இருப்பாங்க. அப்ப இது ஆண்களுக்கான பயானம் தான். பெண்களுடைய பயான் போடுறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்மள சும்மா பல பயான்கள் கேட்கிறோம், பெண்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அதனால பெண்கள் பயானம் போடுறோம். ஆனா என்ன செய்யணுங்க, ஆண்களுக்கான பயானம் தான். ஆண்கள் என்ன செய்யணும், நிறைய என்ன செய்யணுங்க, ஆண்களும் வரணும். அதிகபட்சமான பெண்களை நம்ம என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும். காரணம், பெண்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். பெண்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். பெண்களுடைய நேரங்களை எல்லாம் பொன்னான நேரங்களை வீணாக கழிச்சிட்டு இருக்கிறாங்க. சின்னத்திரைகளிலும் வண்ணத்திரைகளிலும் தான் அவருடைய காலங்கள் போயிட்டு இருக்கிறது. ஒரு உயர்ந்த மார்க்கும் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உலக அளவுல பல்வேறு வகையான சோதனைகள் நம்ம விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இந்த முஸ்லிம் சமுதாயம் வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் இறைவனால் கைவிடப்பட்டு விட்டதோ என்று எண்ணுகிற அளவுக்கு சோதனைகள். இறைவன் அல்லாஹ் கைவிட்டுட்டானா நினைக்கிற அளவுக்கு சோதனைகள் இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில்,
நமது தேசத்தில் உலக அளவில் நிறைய பிரச்சனை. என்ன காரணம்? நாம அல்லாஹ்வை சொல்லி கைவிட்டுட்டோம். நாம யாரை கைவிட்டுட்டாங்க? நாம அல்லாஹ்வை சொல்லி கைவிட்டுட்டோம். அல்லாஹ் நம்ம கைவிட்டுட்டான். பாருங்க, இஸ்ரேல் பலஸ்தீனுடைய பிரச்சனை. இஸ்ரேலுங்கிற ஒரு சின்ன நாடு இல்லையா, ஒரு சின்ன நாடு. அதை சுற்றி 15 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. 10 நாடுகள் இராணுவத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த இருக்கக்கூடிய நாடுகள். வந்தேரிகளாக வந்தவர்கள், அகதிகளாக வந்தவர்கள் யூதர்கள். நான் வரலாறுல போல சுருக்கமாக சொல்றேன். வந்தாங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? மேற்கு பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த பகுதியில் சுத்தி 15 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. 16வது நாடாக இஸ்ரேல் இருக்கிறது. 10 நாடுகள் பொருளாதாரத்தால் ராணுவ பலத்தால் சக்தி வாய்ந்த நாடு. அந்த 10 நாடுகளும் சேர்ந்தால் இஸ்ரேல் அரை மணி நேரத்தில் ஒண்ணும் இல்லை. இஸ்ரேல் ஒண்ணும் இல்லாம அவங்க அழிச்சாங்கன்னா, ராணுவ பலத்தை அவர்கள் பயன்படுத்தினால் இஸ்ரேல் ஒண்ணும் இல்லாமல். ஆனால் இந்த 10 நாட்டுல எந்த நாடு வாயை திறக்கணும்? 10 நாட்டுல எந்த நாடு வாயை இது வரைக்கும் சவுதி பேசவே இல்லை. மனிதாபிமான உதவிகள் கூட எந்த நாடும் அனுப்பி வைக்கல. லெபனான் பேசுகிறது, ஈரான் பேசுகிறது, லெபனான் அடைக்கலம் தருகிறது, எகிப்து அடைக்கலம் தருகிறது. ஆனால் மற்ற நாடுகள் எல்லாம் நாம் அரபியா சவுதி அரேபியானாலும் சவுதி அரேபியா தான் ஞாபகம் வருது. அந்த நாடு எங்கே போச்சு? அவருடைய பொருளாதார வளம், எண்ணெய் வளம் என்ன ஆச்சு? உலகத்துடைய எரிபொருள் சக்தி 50% இந்த 10 நாட்டில் இருக்குது. அவங்க நினைச்சா உலகத்தை ஸ்தம்பித்து போக செய்ய முடியும், பெரிய நிர்பந்தம் தர முடியும். ஆனால் என்ன செய்ய முடியலைங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. சுமார் 5000 குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியும், யாரும் பொருள் கூட கொடுக்கல. காரணம் என்ன? எல்லோரும் என்ன செய்தாங்க? பெயரளவில் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. பல்வேறு வகையான நிர்பந்தங்கள், வாய் திறக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம் சமூகம், நம்ம இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாம் பாதிக்கப்படக்கூடிய முஸ்லீமுக்கு எதிராக வாய் கூட திறக்க முடியாத அளவுக்கு, ஒரு குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு, ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பலகீனமாக ஆகிவிட்டார்கள். நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமாக ஆகியிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அவங்க ஈமான் மட்டும் உலக அளவில் எல்லாருடைய ஈமான் பலகீனமாக இருக்கு. அதனாலதான் உலக அளவில் முஸ்லிம்களுக்கான ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து நாம் மீள வேண்டும், நம்முடைய ஈமானை பாதுகாக்கும், நம்ம இஸ்லாத்தை உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும். என்ன செய்யறதுங்க? மார்க்கத்தை விளங்கணும். மார்க்கத்தை விளங்கல, தீன விளங்கல் தான் காரணம். அல்லாஹ் ரசூலை விளங்கல. எப்படி விளங்குறது? அதற்கான ஏற்பாடு தான் இந்த பயான்கள், வேற ஒன்றும் இல்லைங்க. தீன விளங்கணும், மார்க்கத்தை விளங்கணும், அல்லாஹ் ரசூலை விளங்கணும், நல்ல முஸ்லிம்களாக வாழணும். அதுதான் இந்த பயானுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரலாமாங்க? லீவ் போடாம வந்துடலாமாங்க? நாம் வர்றது மட்டுமல்ல, 4 பேருக்கு சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் வாரம் மாதத்துல ஒரு வாரம், மாதம் தோறும் ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்வாங்க. கண்டிப்பா என்ன செய்ய, எல்லாருக்கும் வந்துடணும். நான் வர்றது மட்டுமல்ல, குறிப்பாக என்ன செய்யணுங்க, பெண்கள், நம்ம வீட்டில் எந்த பெண்களும் மிஸ் ஆகாமல் எல்லாரும் என்ன செய்யணும், அதெல்லாம் நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. சில தொடர்ந்து வாருங்கள், சில நாம் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வோம், நல்ல முஸ்லிம்களாக வாழ்வது நாம் முயற்சிகள் செய்வோம். எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதை தொடர்ந்து கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் செய்வானாக. இதன் மூலமாக இந்த பகுதியில் இஸ்லாம் நிலைத்திருக்க, இஸ்லாம் பரவ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது யாரெல்லாம் ஏற்பாடு செய்திருக்க அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பூர்ண ஆஃபியத் நீண்ட ஹயாத்தை நசீபாக்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.